Hi everybody, welcome to Future Visions TRB English. Today I am here with an exclusive lesson at your desk from Unit 7 just to engage, empower and inspire you all. நம்மளோட இந்த வீடியோல யூனிட் 7ஓட பார்ட் ஏ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற பார்ட்ல இருக்கிற கண்டென்ட் அண்ட் அதோட இன்ட்ரடக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ், அஃப்கோர்ஸ் நியூ டாபிக்ஸ் தான். ஸோ நமக்கு இந்த பார்ட் யூனிட் 7 ரெண்டாக டிவைட் ஆயிருக்கு. ஒன்று பார்ட் ஏ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் இன்னொன்று பார்ட் பி காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ சீக்வன்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ அதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பார்ட் ஏல யூ ஹாவ் அன் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் இந்தியன் லிட்ரேச்சர். இந்தியன் லிட்ரேச்சருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. அண்ட் நமக்கு தெரியும் ஓல்டு டாபிக் கீதாஞ்சலி and new topics, Goodbye Party to Miss Pushpa and Our Casuarina Tree, an introduction, a different history and autobiography. Of course, it's an old topic. Annihilation of caste, Coolie, old topic. Handful of rice, old topic. And the God of small things, new topic. Hayavadana, silence, the quote is in the session. Rudali, டான்ஸ் லைக் அ மேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் 15 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை ஒன்றுன்னா நம்மளோட இந்த வீடியோ சீக்வன்ஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாட்டை நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, இந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பாட்டில். ஆரிஜின் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் எப்படி ஆரிஜின் ஆச்சு, எப்படி அது ஆரம்பிச்சது, எப்படி இந்தியன்ஸ் இங்கிலீஷில் எப்படி எழுத ஆரம்பிச்சாங்க. Indian literature in English traces its origin back to the British colonial era in India, particularly in the 18th century when English became an essential tool of communication in administration and education system. So in the Indian writing, Indian literature in English, இது எப்பயே ஆரம்பிச்சதுன்னா பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியட்லேயே இது ஆரம்பிச்சிருக்கு. 18th centuryயே இது ஆரம்பிச்சிருக்கு. எப்போ எதனால இது ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த டைம்ல இங்கிலீஷ் நம்மளை ரூல் பண்ணும்போது, இங்கிலீஷர்ஸ் நம்மளை ரூல் பண்ணும்போது, பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ரூல் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னதுன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இங்கிலீஷ், எஜுகேஷன் சிஸ்டம் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஸோ வி வர் ஃபோர்ஸ் டு லேர்ன் திஸ் லாங்குவேஜ். அதனால ஸ்லோவாக எதுலேயும் ஆரிஜினேட் ஆகிடுச்சு, லிட்ரேச்சருக்குள்ளேயும் இந்தியன் இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சாங்க. த இனிஷியல் ஒர்க்ஸ் வேர் ஆஃபன் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட் adapted into English for the colonial readership. ஸோ இந்த கொலோனியல் பீப்புள் படிக்கிறதுக்காக ஸோ நம்ம நிறைய கதைகள் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ராமாயணம், மகாபாரதா, ஓரல் ட்ரெடிஷன்ஸ், ஃபோக்லோரு, ஏகப்பட்ட கதைகள், பாட்டுகள் நம்மளோடது. இதெல்லாமே இந்த பிரிட்டிஷர்ஸ் புரியணுங்கிறதுக்காக, அவங்க படிக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க. The first notable period of literary production in English began in 19th century with the advent of Indian writers educated in English. So first translate தான் பண்ணுறாங்க. ஒரு மராத்தியில் இருக்கிறது இங்கிலீஷ்லையோ, பெங்காலியில் இருக்கிறது இங்கிலீஷ்லையோ, இல்லை தமிழில் இருக்கிறத இங்கிலீஷ்லையோ, இப்படி டிரான்ஸ்லேட் பண்ண விஷயம் என்ன ஆகுதுன்னா, எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க 19th centuryலாம். தென் ஸ்லோலி தே ஹவ் ஸ்டார்டட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்லேயே அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணலை. தே ஹவ் ஸ்டார்டட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். த எமர்ஜென்ஸ் ஆஃப் இந்தியன் English literature is marked by the efforts of individuals like Raja Ram Mohan Rai, who laid the groundwork for a broader literary revolution. ஸோ இந்த இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி இமர்ஜ் ஆச்சு அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் அந்த டைமில் பண்ணுறாரு. நிறைய லிட்ரரி ரெவல்யூஷன்ஸ் அந்த டைமில் அவர் கொண்டு வராரு. ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும் ராஜாராம் மோகன் ராய் ஒரு ரிஃபார்மர். ஸோ ரிஃபார்ம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அண்ட் தென் அது லிட்ரேச்சர்லேயும் ரிஃபார்மேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் வெஸ்டர்னையும் இந்தியன் ட்ரெடிஷன்ஸையும் ஃபியூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் எழுதணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அதை அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு, ரைட்டர்ஸ் கிட்ட கொண்டு வராரு அந்த ரிஃபர்மேஷனை. ஹவவர் இட் வாஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் ராஜ் 1858 to 1947 that the use of English as a literary medium gained prominence among the Indian writers who started experimenting with the language to articulate their cultural narratives and political concerns.
ஸோ அந்த பிரிட்டிஷ் ராஜ் 1858லேருந்து 1947 வரைக்கும் அவங்க வந்து ரூல் பண்ண பீரியட் நம்மளோட இந்தியாவை. அந்த டைம்ல இங்கிலீஷ் வந்து லிட்ரரி மீடியமா இருந்தது. ஸோ படிக்கிறது இங்கிலீஷ்ல தான் படிக்கணும்னு சொன்னாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதனால அந்த இந்தியன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தே ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் தட் நியூ லாங்குவேஜ். அவங்க கிட்ட அந்த எக்ஸ்போஸ் ஆன அந்த நியூ லாங்குவேஜை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அந்த கல்ச்சரை வந்து அதில் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க அதில் நரேட் பண்ணாங்க. ப்ளஸ் பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸையும் அதில் பேச ஆரம்பிச்சாங்க. The emergence of Indian literature in English was also influenced by the establishment of universities and colleges during British Raj. So British Raj, ஸோ நம்ம அப்படிதான் அவங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிட்டிஷ் ராஜ் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, he introduces colleges, universities where இந்தியன் லிட்ரேச்சர் இஸ் அ கோர்ஸ். இந்தியன் லிட்ரேச்சர் வந்து ஒரு கோர்ஸாக வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் த யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அண்ட் லாங்குவேஜ் கோர்ஸையும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எக்ஸ்போஸ் டு த வெஸ்டர்ன் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ். வெஸ்டர்ன் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸில் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியுது, வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. திஸ் எக்ஸ்போஷர் கம்பைன்ட் வித் த க்ரோயிங் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் inspired Indian writers to express their own experiences, cultures and concerns in English. ஸோ இந்த எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கு நம்மளோட இந்தியன் ரைட்டர்ஸ்க்கு. தே ஹவ் ஸ்டார்டட் ரைட்டிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க இங்கிலீஷில். நம்மளோட கல்ச்சரை பற்றி இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சாங்க. நம்ம கன்சர்ன்ஸை வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் இருக்கிற சோஷியல் இஷ்யூ, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் அவங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஸ் Indian literature in English evolved, it began to reflect countries' diverse cultures, languages and histories. Writers like Rabindranath Tagore, who was awarded the Nobel Prize in Literature in 1913, R.K. Narayan, known for his Malgudi Days series, made significant contributions to the growth of Indian English literature. So Indian literature in English வந்து evolve ஆகுது. ஸோ அது வந்து இவால்வ் ஆகும்போது எதெல்லாம் அது ரிஃப்ளெக்ட், நமக்கு சொல்கிறோம் இல்லையா, லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இட் ஸ்டார்டட் ரிஃப்ளெக்டிங் கண்ட்ரீஸ் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ். நம்மளோட இந்தியாவில் எந்தளவு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் இட் ஹஸ் ஸ்டார்டட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். நம்மளோட கல்ச்சரை பற்றி நம்ம வந்து அதில் பேசணும், நம்மளோட லாங்குவேஜஸை பற்றி நம்ம அதில் பேசணும், நம்மளோட ஹிஸ்ட்ரிஸை பற்றி நம்ம அதில் பேச ஆரம்பித்தோம். அண்ட் ரைட்டர்ஸ் லைக் ரவீந்திரநாத் டாகூருக்கு வந்து அந்த டைமில் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் அவார்ட் கிடைக்குது 1913. ஆர்கே நாராயணனோட மால்குடி டேஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ தேர் ஒர்க்ஸ் அலாங் வித் தோஸ் ஆஃப் அதர் நோட்டபிள் ஆத்தர்ஸ் ஹாவ் ஹெல்ப்ட் ஷேப் த ஜானர், exploring themes such as identity, social justice, and the human condition. Today, Indian literature in English continues to thrive, with new generations of writers pushing the boundaries of language, form, and narrative. ஸோ ரவீந்திரநாத் டாகூர், ஆர்கே நாராயண் இவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா, they have started talking about their identity. போஸ்ட் கொலோனியல் டைமில் அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, அவங்களோட அடையாளத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் வி வேர் எக்ஸ்போஸ் டு 2 type of cultures, வெஸ்டர்ன் கல்ச்சர் as well as இந்தியன் கல்ச்சர். அவங்களோட அந்த ஐடென்டிட்டி பற்றி பேசினாங்க. அண்ட் தென் சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசினாங்க, ஹியூமன் கண்டிஷனை பற்றி பேசினாங்க. தேவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் த கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா. இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து அதில் வந்து இங்கிலீஷில் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. டுடே இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் continues to thrive. ஸோ இந்த நாள் வரைக்குமே நிறைய பேர் வந்து இந்தியன் ரைட்டர்ஸ் இங்கிலீஷில் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஸோ மெனி recent writers with new generations of writers pushing the boundaries of language, form and narrative. ஸோ அவங்க எதெல்லாம் புஷ் பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸட் லாங்குவேஜ் புஷ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்களோட அந்த மதர் டங்கில் தான் எழுதணுமா, நம்ம இங்கிலீஷில் எழுதக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க, எழுதுறாங்க. அண்ட் இந்த ஃபார்மில் எழுதணும், வி வில் எக்ஸ்பெரிமெண்ட், நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், வில் சூஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். நரேட்டிவ் ஸ்டைல் ஆகட்டும், they are choosing different forms, they are experimenting so many things in their writings. So famous forefathers of Indian literature in English. So famous forefathers யாரெல்லாம் சொல்லிட்டு நம்ம இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, நம்ம அதை பார்க்க போகிறோம்.
ஸோ ராஜாராம் மோகன் ராய் 1772 1833 வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ரிகார்டட் ஆஸ் த ஃபாதர், நம்ம அவர் எப்படி ரிகார்ட் பண்றோம்னா ஹீஸ் ரிகார்டட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் சொல்றோம். ஸோ ராய் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூஸ் இங்கிலீஷ் அஸ் அ மீடியம் ஃபார் லிட்ரரி அண்ட் சோஷியல் ரிஃபார்ம். ஸோ இங்கிலீஷை வந்து ஒரு மீடியமாக அவர் வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. எதுக்காக? லிட்ரரி அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்காக அது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாரு இங்கிலீஷை. ஸோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு இன்டர்பிரட் Hinduism, his campaign against Sati, and his promotion of women's rights were significant milestones in Indian literature and society. So இவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர் நமக்கு தெரியும். ஸோ இவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவரோட அந்த எப்படி ரீஇன்டர்பிரட் பண்ணுறாரு, ஹிந்துயிசமை அவர் ரீஇன்டர்பிரட் பண்ண விதத்தில் நம்ம வந்து இவர் வந்து பாப்புலர். அண்ட் நம்ம கிட்ட இவர் வந்து சத்திக்காக போராடினதுல நம்ம கிட்ட இவர் வந்து ரொம்ப பாப்புலர். அண்ட் his promotion of women ரைட்ஸ்க்காக இவர் பாடுபட்டதுல he has become popular. We know him through all these aspects in the society as well as in literature. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னதுன்னா துஃபாட்டூல் முவாஹிதின் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, அதை பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதுறாரு. அதை லேட்டர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இது அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல இடத்த வந்து சம்பாதிச்சு கொடுத்தது இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். வேற யாரெல்லாம் பயோனியர்ஸ்னா முன்னோடிகள். ராஜாராவ் வந்து 1908 2006 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கீ ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க. கந்தபுரா, த சர்பன்ட் அண்ட் த ரோப். கந்தபுரா 1938 எழுதுறாரு. அண்ட் சர்பன்ட் அண்ட் த ரோப் வந்து 1960. ஸோ கந்தபுரா வந்து ஒரு கிளாசிக் நாவல் தட் பிளெண்ட்ஸ் காந்தியன் ஐடியல்ஸ் வித் த ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் ஆஃப் இந்தியா. காந்தியன் ஐடியல்ஸோட அந்த காந்தியன் ஐடியல்ஸை நம்ம ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த கந்தபுரா நாவல் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் த சர்பன்ட் அண்ட் த ரோப்ல ஹி டாக்ஸ் அபவுட் இட்ஸ் அ ஃபிலசாபிக்கல் நாவல். ஸோ ஃபிலசாபிக்கல் நாவல் இது எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னா ட்ரெடிஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, அண்ட் தென் செல்ஃப்ஹுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டிவிஷன், ஈஸ்டர்ன் கல்ச்சர் அஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் கல்ச்சரை அதுக்கு உண்டான டிவிஷன் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ இவரோட ராஜாராவோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எதை பார்க்குறோன்னா அவர் வந்து பயோனியர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், known for integrating Indian storytelling techniques and spirituality into the English novel. ஸோ அந்த இந்தியன் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து அதையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இங்கிலீஷ் நாவலில் வந்து அவர் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல அவர் வந்து ஹீஸ் நோன் ஃபார் தட், அவரோட வே ஆஃப் ரைட்டிங். ஆர்கே நாராயண் 1906 2000 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கீ ஒர்க்ஸ் பாருங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த கைட், இதெல்லாமே அவரோட கீ ஒர்க்ஸ். ஸோ ஹியூமரஸ் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹியூமரஸ் அண்ட் நாஸ்டாலஜிக் போர்ட்ரேயல் ஆஃப் சைல்ட்ஹுட் இன் த ஃபிக்ஷனல் டவுன் ஆஃப் மால்குடி. ஸோ மால்குடி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் டவுன், அது வந்து நம்ம வெசெக்ஸ் மாதிரி, ஹார்டியோட வெசெக்ஸ் மாதிரி அது ஃபிக்ஷனல் டவுன். ஸோ அதில் அவர் வந்து ஒரு ரொம்ப ஹியூமரஸாக அவர் வந்து அவரோட சைல்ட்ஹுட் நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸை அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் கைட் அப்படிங்கிற ஒரு நாவல், இட்ஸ் அ ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஐடென்டிட்டி, லேட்டர் அடாப்டட் இன்டு அ அவார்ட் வின்னிங் ஃபில்ம். ஸோ இதை வந்து படமாக எடுத்திருக்காங்க இந்த கைட் அப்படிங்கிற நாவலை. ஸோ ஆர்கே நாராயண் வந்து எதுக்கு வந்து ரொம்ப பாப்புலர்னா ஹீஸ் நோன் ஃபார் ஹிஸ் சிம்பிள் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ப்ரோஸ் as well as his ability to capture the essence of எவ்ரிடே இந்தியன் லைஃப். ஸோ ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. எவ்ரிடே நம்ம நாளுக்கு நாள் சந்திக்கக்கூடிய நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. முல்க்ராஜ் ஆனந்த் 1905 2004 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட கீ ஒர்க்ஸ் பாருங்க. அன்டச்சபிள், கூலி, இது ரெண்டும் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். அன்டச்சபிள், இட்ஸ் அ கிரவுண்ட் பிரேக்கிங் நாவல் தட் ஹைலைட்ஸ் த ப்ளைட் ஆஃப் த தலித் கம்யூனிட்டி in pre-independence India. So pre-independence, that is post-independence, pre-independence 1935. So pre-independence Indiaல தலித் கம்யூனிட்டி பீப்புளோட பிளைட், அவங்களோட சஃபரிங்ஸை வந்து இந்த நாவல் வந்து நமக்கு வந்து சொல்லுது. அண்ட் கூலி 1936, once again pre-independent India, a critic of caste and class exploitation in colonial India. So caste and then upper class and then middle class, upper class and lower class, as well as upper caste and lower caste, rich and the poor, இவங்க வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடந்திருக்கு அந்த டிவிஷனுக்குள்ள அப்படிங்கிறத அந்த கொலோனியல் இந்தியாவில் இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாவல் கூலி வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் டோருடட் 1856 1877 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கீ ஒர்க்ஸ்
எ ஷீஃப் கிளியாண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க 1876. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பொயட்ரி. ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன், ஒரு ஃப்ரெஞ்ச் பொயட்ரியோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அது. அண்ட் ஏன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், இது வந்து ஒரு கலெக்ஷன் ஒன்ஸ் அகெயின். இதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1882 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் எ பொயட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இந்தியன் மித்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இட்ஸ் அ பொயட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மித் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இது வந்து ஒரு பொயட்டிக் கலெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண அவர் கேஷ்யூனா ட்ரீ அப்படிங்கிற போயமையும் இதில் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த போயம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு. ஸோ இது வந்து இந்த ஏன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான், லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானில் இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தா, டோருடட் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இந்தியன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் and is remembered for her lyrical poetry and explanation of Indian and Western themes. ஸோ இவங்க வந்து ஏர்லியஸ்ட் போய்ட், ஏன்னா 18th century பாருங்க, 1856 to 1877. ஸோ இவங்களோட ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய போயம்ஸ் அண்ட் தென் ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. போயம் அந்தாலஜி வேற எழுதியிருக்காங்க, தட் ஃபேமிலி ஆல்பம் சொல்லிட்டு DFAன்னு. ஸோ இவங்க நம்மளோட டோருடட் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இந்தியன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ்னு நம்ம பார்க்குறோம் இவங்கள. ஸோ ஹென்ரி லூயிஸ் விவியன் டெரோசியோ 1809 1831 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவரோட கீ ஒர்க்ஸ் பாருங்க, போயம்ஸ் லைக் த ஹார்ப் ஆஃப் இந்தியா அண்ட் டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட். ஸோ இவரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டெரோசியா இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் போயட்ஸ் டு ரைட் இன் இங்கிலீஷ். ஸோ இவரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் போயட்னு நம்ம பார்க்குறோம், இங்கிலீஷில் எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் போயட். ஹி வாஸ் அ கீ ஃபிகர் இன் த பெங்கால் ரினைசன்ஸ் அண்ட் இஸ் ரிமெம்பர்டு ஃபார் ஹிஸ் பேட்ரியாட்டிக் அண்ட் ரெஃபர்மிஸ்டிக் போயட். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் போயட், பட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரைட்டர் நம்ம பார்த்தா டோருடட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரவீந்திரநாத் டாகூர் 1861 1941 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ கீ ஒர்க்ஸ், இவரோட கீ ஒர்க்ஸ் என்னதுன்னா, கீதாஞ்சலி, த ஹோம் அண்ட் த வேர்ல்டு. ஸோ கீதாஞ்சலி 1910 எழுதுறாங்க, அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க 1912. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் லிரிக்கல் போயம்ஸ் தட் ஒன் ஹெம் த நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இன் 1913. ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒர்க்கு, லிரிக்கல் ஸ்டைலில் அவர் வந்து இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்குது 1913. 1912 இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகுது, 1913 அவருக்கு வந்து அதுக்கு வந்து அவார்ட் கிடைக்குது. த ஹோம் அண்ட் த வேர்ல்டு, ஹோம் அண்ட் த வேர்ல்டு இவர் எழுதியிருக்காரு 1916. ஸோ இது வந்து ஒரு நாவல், எ நாவல் எக்ஸ்ப்ளோரிங் த கிளாஸ் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி டியூரிங் இந்தியாஸ் நேஷனலிஸ்டிக் மூமெண்ட். ஸோ இந்தியாவோட இந்த நேஷனலிஸ்டிக் மூமெண்ட் அப்போ நடந்த அந்த ட்ரெடிஷ்னல் கிளாஸஸ் அண்ட் மாடர்னிட்டி, இதை பற்றின நாவல் தான் இந்த ஹோம் அண்ட் த வேர்ல்டு. ஸோ இவரோட இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெங்காலி ரைட்டர். அண்ட் தாகூர்ஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஒர்க்ஸ் brought Indian literature to global prominence. ஸோ இவர் வந்து இவரோட ஒர்க் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்பட்டதுனால, இவருக்கு நோபல் ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சதுனால, ஸோ நம்மளோட அந்த இந்தியன் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு குளோபல் ப்ராமினன்ஸ் வந்து கிடைச்சது இவரால். அண்ட் பங்கிம் சந்திரா சாட்டர்ஜி. ஸோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 1838 1894 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட கீ ஒர்க்ஸ் பாருங்க, ராஜ்மோகன்ஸ் வைஃப் அப்படிங்கிற ஒர்க் 1864 எழுதுறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் நாவல் ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் நாவல் that has to be written in English. ராஜ்மோகன் வைஃப். சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க இதோட நாவல், இவரோட சிக்னிஃபிகன்ஸ், பங்கிம் சந்திரா is credited with initiating the novel as a genre in Indian English literature. ஸோ இவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுறாரு, நாவல் அப்படிங்கிற ஜானரை இவர் தான் கொண்டு வர்றாரு. அஃப்கோர்ஸ் போயம்ஸ் எல்லாம் நிறைய பேர் எழுதுறாங்க, பட் நாவல் அப்படிங்கிற ஜானரை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவர் தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் நாவல், இந்தியன் இந்தியன் இங்கிலீஷ் நாவல் வந்து என்னதுன்னா ராஜ்மோகன்ஸ் வைஃப். சரோஜினி நாயுடு பாருங்க 1879 1949 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கீ ஒர்க்ஸ் கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு 1905 எழுதுறாங்க. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லிரிக்கல் அண்ட் பேட்ரியாட்டிக் போயம்ஸ். ஸோ அது வந்து ஒரு கலெக்ஷன், கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பொயட்டிக் கலெக்ஷன். அண்ட் இட் ஹேஸ் காட் லிரிக்கல் போயம்ஸ்.
அது வந்து லிரிக்கல் ஸ்டைலில் இருக்குது. பேட்ரியாட்டிசமை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க இதில். அண்ட் த பேர்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் அவங்க எழுதுறாங்க 1912. அண்ட் இவங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஷீ இஸ் நோன் ஆஸ் த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. இவங்களை நம்ம எப்படி கூப்பிடுறோம், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அண்ட் சரோஜினி நாயுடுஸ் poetry செலிப்ரேட்ஸ் இந்தியன் கல்ச்சர், நேச்சர் அண்ட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இவங்களோட போயம்ஸில் யூஸ்வலாக இவங்க எதெல்லாம் அட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா, இந்தியன் கல்ச்சரை பற்றி அட்ரெஸ் பண்ணுவாங்க, நேச்சரை பற்றி அட்ரெஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பற்றி அவங்களோட ஒர்க்ஸில் அட்ரெஸ் பண்ணுறாங்க. மைக்கேல் மதுசூதன் தத் 1824 1874 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் நம்ம இவரோட கீ ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா, இவர் வந்து நிறைய சானட்ஸ் எழுதியிருக்காரு. ஏர்லி சானட்ஸ் அண்ட் லாங் நரேட்டிவ் போயம்ஸ் இன் இங்கிலீஷ் பிஃபோர் ஷிஃப்டிங் டு பெங்காலி. ஸோ அவர் வந்து நிறைய இங்கிலீஷில் வந்து சானட்ஸ் அண்ட் தென் போயம்ஸ் எல்லாம் அவர் வந்து எழுதுறாரு. ஸோ இவரோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் கிளாசிக்கல் ஸ்டைல் அண்ட் ரைட்டிங் poetry. இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டர். ஹி வில் ட்ரை நியூ திங்ஸ் இன் ரைட்டிங் போயம்ஸ், தட் டு இன் இங்கிலீஷ். மனோகர் மல்கான்கர் பாருங்க, 1913 2010 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவரோட கீ ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம்னா, த பிரின்சஸ், எ பெண்ட் இன் த கேஞ்சஸ், பிரின்சஸ் 1963, எ பெண்ட் இன் த கேஞ்சஸ் 1964. ஸோ பிரின்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாவல். இது வந்து பிரின்ஸ்லி இந்தியா டிரான்சிஷனிங் இன்டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ பிரின்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டர் இல்லை. இதில் வந்து எதை வந்து சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட டிரான்சிஷன், இண்டிபெண்டன்ஸில் இந்தியாவோட டிரான்சிஷன் நடந்த டிரான்சிஷனை பற்றி இது பேசுது. அண்ட் எ பெண்ட் இன் த கேஞ்சஸ், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் அபவுட் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவல் எதை பற்றினதுன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஸோ மல்கான்கரோட ஒர்க் வந்து எதை ஹைலைட் பண்ணும் யூஸ்வலானா, ஹி வில் ஹைலைட் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் டிரான்சிஷன்ஸ். ஸோ அந்த சோஷியல் பொலிட்டிக்கல் டிரான்சிஷன்ஸை இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இருந்தது இந்தியாவில். ஸோ அதை பற்றி இவரோட நாவல்ஸ், இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணும். ஸோ ஃபீமேல் ரைட்டர்ஸ் இன் இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ், நம்ம ஏற்கனவே ஃபியூ ரைட்டர்ஸ் பார்த்தோம். சரோஜினி நாயுடு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரோஜினி நாயுடு 1879 1949 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அவங்கள நம்ம எப்படி சொல்கிறோம், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அவங்களோட கீ ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம்னா, த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு 1905, த பேர்ட் ஆஃப் டைம் 1912. ஸோ இவங்களோட தீம்ஸ் மோஸ்ட்லி எதை பற்றினது இருக்குன்னா, பேட்ரியாட்டிசம், லவ், நேச்சர் அண்ட் இந்தியன் கல்ச்சரை பற்றியெல்லாம் இவங்க வந்து அவங்களோட ஒர்க்ஸில் எழுதுவாங்க. ஸோ இவங்க ஒரு poet, ஃப்ரீடம் ஃபைட்டர். ஷி யூஸ்ட் ஹர் லிட்ரரி வாய்ஸ் டு செலிப்ரேட் இந்தியாஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் சப்போர்ட் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட். ஸோ அவங்களோட அந்த லிட்ரரி வாய்ஸ் ரொம்ப இஃபெக்டிவாக, அவங்களோட அந்த லிட்ரரி வாய்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஸோ இந்தியாவோட ஹெரிட்டேஜ், கல்ச்சர் ஆகட்டும், நேச்சரை பற்றி பேசுகிறதாகட்டும், ட்ரெடிஷனை பற்றி சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ப்ளஸ் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. டோருடட் பார்க்குறோம், 1856 1877 வரைக்கும் எழுந்திருக்காங்க. இவங்களோட கீ ஒர்க்ஸ், ஸோ எ ஷீஃப் கிளீராண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் 1876, அண்ட் ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் கலெக்ஷன், இது ரெண்டுமே கலெக்ஷன்ஸ். தீம்ஸ் வந்து இந்தியன் மித்தை பற்றி எழுதுவாங்க, ஹிஸ்ட்ரி பற்றி எழுதுவாங்க. அண்ட் தெர் வில் பி அ ஃபியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ ஏன்னா இவங்க டோருடட் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 இழந்துடுறாங்க. நம்ம டோருடட் வந்து 21 வயசுலேயே இழந்துடுறாங்க. ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து அவங்க எங்கே வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னா, ஃப்ரான்ஸில், இட்டலியில், இந்த மாதிரி ஃபாரின் கல்ச்சரை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ரைட்டிங்ஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஃபியூஷன் பார்ப்போம். இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சரோட ஃபியூஷன் வந்து அவங்களோட ரைட்டிங்ஸில் இருக்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க earliest women writer to write in English. She is celebrated for her lyrical and mythological poetry. ஸோ அவங்களோட mythological poetry, அதுக்காக நம்ம வந்து இவங்களை வந்து நினைக்கிறோம். அண்ட் இவங்களோட லிரிக்கல் ஸ்டைல், ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு போயம்ஸ் எல்லாம் அவங்க எழுதுவாங்க. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் கமலதாஸ் இருக்காங்க. 1934 2009 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து எப்படி இவங்களை நம்ம சொல்கிறோன்னா, மாதவி குட்டி, இவங்களோட பெண் நேம் வந்து மாதவி குட்டி. இவங்களோட கீ ஒர்க்ஸ் மை ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அவங்க எழுதுகிற ஆட்டோபயோகிராஃபி. இது மலையாளத்தில் என்ட கதை அப்படிங்கிறதும் எழுதியிருக்காங்க. அண்ட் சம்மர் இன் கேல்கட்டா அப்படிங்கிற ஒரு பொயட்டிக் கலெக்ஷன் 1965 எழுதுறாங்க. தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி பற்றி எழுதுறது. இவங்க ஒரு கன்ஃபெஷனல் போயட்.
இவங்க ஒரு கன்ஃபெஷனல் போயட். ஸோ இவங்க எழுதக்கூடிய தீம்ஸ் வந்து ஃபீமேல் செக்ஷுவாலிட்டியை பற்றி, லவ் பற்றி, ஐடென்டிட்டி அண்ட் சோஷியல் நார்ம்ஸ், இதெல்லாம் அவங்களோட ரைட்டிங்ஸில் அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்ட் வந்து அன் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற போயம் வந்து இவங்க எழுதின போயம் தான். ஸோ ரொம்ப போல்டான கன்ஃபெஷனல் போயட் இவங்க. அண்ட் தாஸ் சேலஞ்ச் பேட்ரியாட்டிக்கல் நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் உமன்ஹுட். ஸோ தாஸ் வந்து இந்த மேல் டாமினேட்டட் அந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து விமென்ஹுட்டோட காம்ப்ளெக்சிட்டிஸை அவங்களோட ஒர்க்ஸில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அனிதா தேசாய் 1937 வந்து அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் her works, she was known for her works Cry the Peacock 1963, Fire on the Mountain 1977, Clear Light of Day, இதெல்லாம் அவங்களோட நோன் ஒர்க்ஸ். அண்ட் ஃபயர் ஆன் த மவுண்டெயின்க்கு வந்து அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்குது. இவங்க வந்து டீல் பண்ணுற தீம்ஸ் எல்லாம் ஏலினேஷன் பற்றி அண்ட் ஃபேமிலி டைனமிக்ஸை பற்றி, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை பற்றி அவங்க வந்து அவங்களோட ஒர்க்ஸில் சொல்லுவாங்க. அண்ட் இவங்கள வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, we look at her as a pioneer in psychological realism in Indian English fiction. Desai examines inner lives with sensitivity and depth. ஸோ இவங்கள வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த இன்னர் லைஃப்பை பற்றி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் வந்து அனிதா தேசாய் தான், இந்தியன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அருந்ததி ராய் இவங்களும் லிவிங் ரைட்டர், 1961 வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட கீ ஒர்க்ஸ் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997 எழுதுறாங்க. இதுக்கு வந்து புக்கர் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. அண்ட் அடுத்த ஒரு நாவல் த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் இந்த நாவல் எழுதுறாங்க. இதுவும் அஃப்கோர்ஸ் நாமினேட் ஆகுது புக்கர் ப்ரைஸ்க்கு. பட் இதுக்கு வந்து அவங்க வந்து புக்கர் ப்ரைஸ் கொடுக்கல, கடைசி ரவுண்ட் வரைக்கும் போகுது. பட் இட் டிட் நாட் கெட் த புக்கர் ப்ரைஸ். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவலே வந்து புக்கர் ப்ரைஸ் வின் பண்ண நாவல். ஸோ இதனால நமக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து போயிடுச்சு. அண்ட் இவங்க எழுதக்கூடிய தீம்ஸ் எல்லாம் கேஸ்ட், பாலிடிக்ஸ், லவ் அண்ட் ஐடென்டிட்டி பற்றி அவங்க வந்து எழுதுறாங்க அவங்களோட ஒர்க்ஸில். ராய் இஸ் நோன் ஃபார் ஹர் poetic prose and her critical view of socio-political issues in India. ஸோ இவங்க ஒரு ஆக்டிவிஸ்டும் கூட, ஒரு ஹியூமன் ஆக்டிவிஸ்டும் கூட. ஸோ இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து ஒரு பொய்டிக் ப்ரோஸாக இருக்குது அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல். அண்ட் நம்மளோட அந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் கூட பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேஜஸ் ஃபுல்லாக வந்து லாட் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு பொய்டிக் ஸ்டைல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு அவங்களோட ப்ரோஸில். அண்ட் இவங்க எதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து அவங்களோட நாவல்ஸில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு கம்யூனிஸ்ட் குரூப்பை கூட அவங்க வந்து அதோட அசோசியேட் ஆயிருக்காங்க. அண்ட் ஜும்பா லஹிரி, ஸோ ஜும்பா லஹிரி வந்து 1967 வந்து பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட கீ ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் ஆஃப் மெலடிஸ் 1999, இதுக்கு வந்து புலிட்சர் ப்ரைஸ் கிடைக்குது. அண்ட் நேம் சேக் அப்படிங்கிற ஒர்க் 2003 எழுதுறாங்க, எ நாவல் அபவுட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ இட் இஸ் எ நாவல் அபவுட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் எல்லாம் இமிக்ரேஷனை பற்றி பேசுறது, கல்ச்சுரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசுறது, அண்ட் கல்ச்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபேமிலி, இதை பற்றியெல்லாம் அவங்களோட நாவல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அண்ட் லஹிரி வந்து எக்ஸ்ப்ளோர்ஸ் தி லைஃப்ஸ் ஆஃப் இந்தியன் இமிக்ரெண்ட்ஸ் with poignant realism and emotional depth. So Lahiri வந்து she is a diasporic writer. ஸோ இவங்க வந்து எதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களோட அந்த இந்தியன் இமிக்ரெண்ட்ஸை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து வெளியூருக்கு போன அந்த பீப்புள், ஸோ அவங்க எப்படி அவங்களோட அடையாளத்தை வந்து அங்கே தேடுறாங்க, அங்கேயும் தேட முடியாமல் இங்கேயும் தேட முடியாமல் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நாவல்ஸ் எல்லாம் வந்து அந்த ரியாலிட்டியை வந்து பிக்சரைஸ் பண்ணுது. சசி தேஷ்பாண்டே பாருங்க, 1938 அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அவங்களோட கீ ஒர்க்ஸ் என்னதுன்னா தட் லாங் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு 1988. ஸோ இதுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்குது அவங்களுக்கு. அண்ட் த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர்ஸ் 1980 எழுதுறாங்க. ஸோ இவங்க யூஸ்வலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் ஜெண்டர் ரோல்ஸை பற்றி பேசுறது, அண்ட் ஃபெமினிசம் அண்ட் விமென் ஸ்ட்ரகிள்ஸ் இன் பேட்ரியார்கல் சொசைட்டி, மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் விமனோட ஸ்ட்ரகிள்ஸ், இதை பற்றியெல்லாம் அவங்களோட நாவல்ஸில் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க.
அண்ட் ஷீ இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மேஜர் வாய்ஸ் இன் ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர். நம்ம இவங்களை வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சருக்கு உண்டான ஒரு மேஜர் வாய்ஸாக நம்ம பார்க்குறோம். தேஷ்பாண்டே ஹைலைட்ஸ் தி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் லைஃப்ஸ். ஸோ இந்தியன் விமெனோட லைஃப்பில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை பற்றியெல்லாம் அவங்களோட நாவல்ஸில் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கிரண் தேசாய் 1971 பிறக்கிறாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் 2006 எழுதுறாங்க. இதுக்கு வந்து புக்கர் ப்ரைஸ் கிடைக்குது. அண்ட் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் எல்லாம் குளோபலைசேஷனை பற்றி பேசுறது, ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், இதெல்லாம் அவங்களோட நாவல்ஸில் யூஸ்வலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள். நோன் ஃபார் ஹர் நியூஆன்ஸ்டு போர்ட்ரேல் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் இன் அ ரேப்பிட்லி சேஞ்சிங் வேர்ல்டு. ஸோ இவங்க எதுக்கு வந்து இவங்களை நம்ம வந்து நினைக்கிறோன்னா, இவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களோட ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து கேரக்டரோட ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸை போர்ட்ரே பண்ணுறாங்க. அதுவும் இந்த ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அந்த வேர்ல்டில். ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் இருந்த மாதிரி இப்போ இந்தியா இல்லை, மாறிடுச்சு. ஸோ நம்ம சொசைட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது இப்போ இல்லை, அது மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்க அந்த சொசைட்டியில் ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஒரு நியூ ஆங்கிளில் வந்து சொல்கிறது இவங்களோட ஸ்டைலு. சித்ரா பானர்ஜி திவா கருணி 1956 பிறக்கிறாங்க. இவங்களோட கீ ஒர்க்ஸ் பாருங்கள். இந்த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ் 1997, த பேலஸ் ஆஃப் இல்யூஷன் 2008. ஸோ பேலஸ் ஆஃப் இல்யூஷன் எதை பற்றினதுன்னா, இட்ஸ் அ ரீடெல்லிங் ஆஃப் மகாபாரதா ஃப்ரம் திரௌபதிஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ திரௌபதி வந்து மகாபாரதாவை எப்படி பார்க்குறாங்க, திரௌபதி பெர்ஸ்பெக்டிவ்ல மகாபாரத கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற விதத்தில் அவங்க வந்து அதை எழுதுறாங்க. த பேலஸ் ஆஃப் இல்யூஷன். தீம்ஸ் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற தீம்ஸ் வந்து மித்தாலஜி பற்றி பேசுறது அண்ட் ஃபெமினிசம், கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ இந்த திரௌபதியே இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் எதுன்னு நம்ம இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்றோன்னா, இவங்க இந்தியன் மெத்தை வந்து கண்டெம்பரரி இஷ்யூவோட வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ ஆஃபரிங் அ ஃபெமினிஸ்ட் லென்ஸ் டு த ட்ரெடிஷ்னல் டேல்ஸ். ஸோ ஒரு ஃபெமினிஸ்ட் லென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம மகாபாரதாவை யாரோட கண்ணிலேருந்து யாரோட பார்வையிலேருந்து பார்க்குறாங்க, திரௌபதியோட பார்வையிலேருந்து பார்த்தா மகாபாரத கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க த்ரூ த ஃபெமினிஸ்ட் லென்ஸ். மகாஸ்வேதா தேவி 1926 2016 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களோட கீ ஒர்க்ஸ் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ருடாலி 1979, பெஸ்ட் ஸ்டோரிஸ் 1997, இது ரெண்டும் அவங்களோட கீ ஒர்க்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், ட்ரைபல் இஷ்யூஸை பற்றி பேசுறது, எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி பேசுறது. ஸோ இதெல்லாம் அவங்களோட தீம்ஸாக நம்ம பார்க்குறோம். அண்ட் ஷீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ, ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். ஸோ நம்ம ட்ரைபல் பீப்புளுக்காக போடுற கடைசி வரைக்கும் அவங்க வந்து த்ரூ அவுட் த லைஃப் ஷி ஹஸ் given வாய்ஸ் ஃபார் த மார்ஜினலைஸ்டு பீப்புள் இன் த சொசைட்டி. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்த்தோன்னா, எ ஃபியர்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஸோ ரொம்ப தீவிரமாக போராடக்கூடிய ஒரு போராளி அவங்க. இவங்க ஒரு பெஸ்ட் ரைட்டரும் கூட. கிட்டத்தட்ட ஒரு 100 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஒரு 20 கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. தேவி யூஸ் ஹர் ஒர்க் டு ஹைலைட் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். ஸோ தேவி வந்து ஒரு டீச்சர் கூட, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கூட அவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க, டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க. அண்ட் தேவி வந்து பார்த்தீங்கன்னா எதை ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, மார்ஜினலைஸ்டு பீப்புளோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில வருஷம் அவங்களோடய வாழ்ந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை அவங்க கூடவே இருந்து புரிஞ்சுட்டு அவங்களுக்காக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ நயன்தாரா சாகல் 1927 பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களோட கீ ஒர்க்ஸ் பாருங்க. எ டைம் டு பி ஹாப்பி 1957 எழுதுறாங்க. ரிச் லைக்கர்ஸ் 1985. ஸோ ரிச் லைக்கர்ஸ்க்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்குது. ஸோ இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து பாலிடிக்ஸை பற்றி பேசுறது, விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுறது, ஃப்ரீடமை பற்றி பேசுறது, இதெல்லாம் அவங்களோட தீம்ஸ். அண்ட் நம்ம இவங்களோட சிக்னிஃபிகன்ஸாக எதை பார்க்குறோன்னா, எ ரைட்டர் வித் அ பொலிட்டிக்கல் லீனியேஜ். ஸோ இவங்க வந்து நம்ம ஜவஹர்லால் நேருவோட நீஸ் இவங்க. அண்ட் சாகர் எக்ஸாமின்ஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் பர்சனல் லைஃப். ஸோ இவங்க அந்த பாலிடிக்ஸ்க்கும் அந்த பர்சனல் லைஃப்க்கும் உண்டான அந்த இன்டர்செக்ஷனை வந்து இவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இவங்க. ஸோ அதனால ஷீ எக்ஸாமின்ஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் பர்சனல் லைஃப். மஞ்சு கபூர் 1948 பிறக்கிறாங்க. இவங்க டிஃபிகல்ட் டாட்டர்ஸ், கஸ்டடி, இந்த 2 ஒர்க்கும் வந்து இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக நம்ம பார்க்குறோம். டிஃபிகல்ட் டாட்டர்ஸ்க்கு வந்து காமன்வெல்த் ரைட்டர்ஸ் ப்ரைஸ் கிடைக்குது. அண்ட் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் எல்லாம் மேரேஜை பற்றி பேசுறது, ஜெண்டர் ரோல்ஸு, மாடர்னிட்டி, இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ். ஸோ இவங்களோட அந்த சிக்னிஃபிகன்ஸை நம்ம எதை பார்க்குறோன்னா, கபூர் போர்ட்ரேஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் விமென் இன் பேலன்சிங் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி.
ஸோ இந்தியன் விமென்க்குண்டான அந்த சேலஞ்சஸ் எப்படி மாடர்னிட்டியும் அந்த ட்ரெடிஷனையும் எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே இருக்குது அப்படின்னாவே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ட்ரெடிஷனையும் அந்த மாடர்னிட்டியும் எப்படி அந்த இந்தியன் உமன் வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட ரைட்டிங்ஸில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ பாரதி முகர்ஜி 1940 2017 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கீ ஒர்க்ஸ் தி டைகர்ஸ் டாட்டர் 1971, ஜாஸ்மின் 1989, இது ரெண்டும் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற தீம்ஸ் எல்லாம் என்ன, இமிக்ரேஷன், ஐடென்டிட்டி. இவங்க ஒரு டயஸ்போரிக் ரைட்டர். அண்ட் இவங்களோட அந்த சிக்னிஃபிகன்ஸ் நம்ம எதை பார்க்குறோம்னா, முகர்ஜி இஸ் நோன் ஃபார் ஹர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இமிக்ரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த கல்ச்சுரல் கிளாஷஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் விமென் அப்ராட். ஸோ அந்த இந்தியன் விமென் வேற ஒரு ஊரில் போயிட்டு அவங்க என்னென்ன கல்ச்சுரல் கிளாஷஸ் அங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க எழுதுகிறாங்க. கமலா மார்க்கண்டேயா 1924 2004 வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நெக்டர் இன் அ சீவ் 1954, இது வந்து ஒரு நாவல், ஒரு ரூரல் இந்தியாவை பற்றின நாவல் அது. அண்ட் ரூரல் பார்ட் ஆஃப் இந்தியாவை பற்றின நாவல் அது. எ சைலன்ஸ் ஆஃப் டிசையர் 1960 எழுதுறாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்க எடுக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம் என்னதுன்னா, பாவர்ட்டியை பற்றி எழுதுறது, ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. ஸோ இதெல்லாம் அவங்க பிக் பண்ணுற தீம்ஸ். அண்ட் நம்ம இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, மார்க்கண்டேயாஸ் ஒர்க்ஸ் பிரிட்ஜ் ரூரல் அண்ட் அர்பன், ட்ரெடிஷன் அண்ட் சேஞ்ச், எக்ஸ்ப்ளோரிங் இந்தியன் சொசைட்டிஸ் இவால்விங் ஃபேப்ரிக். ஸோ இந்தியா வந்து எப்படி வந்து சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி எப்படி இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் அந்த ரூரலுக்கும் அர்பனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவங்களோட நாவல்ஸில் அவங்க வந்து எழுதுவாங்க. அண்ட் ட்ரெடிஷன், அதோட சேஞ்சஸ், ட்ரெடிஷ்னல் இந்தியா எப்படி சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னு அவங்களோட நாவல்ஸை யூஸ்வலாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தீம்ஸ் இன் இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ். ஸோ தீம்ஸ் நம்ம எதை பார்க்குறோன்னா, கொலோனியலிசம் அண்ட் போஸ்ட் கொலோனியலிசம், கொலோனியல் பீரியட், பிரிட்டிஷ் ரூல் அப்போ அண்ட் பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி தீம்ஸை வந்து இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷில் டீல் பண்ணுறாங்க. மச் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எஸ்பெஷலி ஃப்ரம் the early 20th century, addresses the impact of British colonialism on India and the struggles for independence. Works by writers such as R.K. Narayan, Mulk Raj Anand, Raja Rao explored the social, cultural and economic effects of the colonial rule. So in the especially in the early 20th century லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கொலோனியலிசம், பிரிட்டிஷ் கொலோனியலிசமோட இம்பேக்ட் வந்து நம்ம வந்து அந்த ஏர்லி 20th centuryல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு பேசுகிறாங்க. அண்ட் ரைட்டர்ஸ் ஆர்கே நாராயண் மாதிரி இருக்கிற ரைட்டர்ஸ், ஆர்கே நாராயண், முல்க்ராஜ் ஆனந்த், ராஜா ராவ், இவங்கெல்லாம் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா, சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கொலோனியல் ரூல். ஸோ இந்த மாதிரியான சோஷியல் சேஞ்சஸ் எல்லாம் விட்னஸ் பண்ணுச்சு கொலோனியல் ரூல் அப்போ. அண்ட் தென் எந்த மாதிரி கல்ச்சுரல் சேஞ்சஸ் இருந்தது கொலோனியல் ரூல் அப்போ அப்படின்னு பேசுகிறாங்க. எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு இதை பற்றியெல்லாம் இந்த 3 ரைட்டர்ஸும் பேசுகிறாங்க. கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஹைரார்கி. ஸோ கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஹைரார்கியும் நமக்கு வந்து ஒரு தீமாக இருக்குது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். மெனி இந்தியன் ஆத்தர்ஸ் யூஸ் லிட்ரேச்சர் டு ஹைலைட் த டீப்லி என்ட்ரென்ச்டு கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியன் சொசைட்டி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாகவே இது வந்து இருந்துட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ இதை பற்றி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க ரைட்டர்ஸ் லைக் அம்பேத்கர், அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் நம்ம பார்த்தோம். முல்க்ராஜ் ஆனந்த் have examined the marginalized sections of society, advocating for social justice and reform. ஸோ இதை பற்றி எழுதினாங்க, இதை பற்றி பேசினாங்க. எழுதினது மூலிமா அதுக்குண்டான ரெஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. ஸோ they tried they tried the medium of writing to bring reformation in the society. இது மூலிமா ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னு அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. So gender and feminism. Female writers in Indian literature have addressed issues such as patriarchy, marriage and sexuality. So female writers, Indian literature இருக்கிற ஃபீமேல் ரைட்டர்ஸ் எதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, மெயில் டாமினேட்டட் சொசைட்டி பற்றி பேசினாங்க. அவங்க மேரேஜை பற்றி பேசினாங்க, இந்த சைல்டு மேரேஜை பற்றி எல்லாம் பேசினாங்க. செக்ஷுவாலிட்டியை பற்றி அவங்க பேசினாங்க. ஒர்க்ஸ் பை ஆத்தர்ஸ் லைக் கமலா தாஸ், அருந்ததி ராய், சசி தரூர் examine the position of women in Indian society and their struggle for autonomy and rights. Famous moments in Indian literature. This must be the second subtopic.
ஸோ இது வந்து அடுத்த சப் டாபிக். ஸோ அருந்ததி ராய், கமலா தாஸ், சசி தரூர்லாம் எதை பற்றி பேசினாங்கன்னா இந்தியன் சொசைட்டி விமனோட ஸ்ட்ரகிள், இந்தியன் சொசைட்டியில் விமனோட ஸ்ட்ரகிளை பற்றி பேசினாங்க. ஸோ இந்த அளவு முக்கியம் அவங்கள வந்து செல்ஃபாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற வித அட்டானமினா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எந்த அளவு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபேமஸ் மூமெண்ட்ஸ் இன் இந்தியன் லிட்ரேச்சர் in English. So the famous movements in Indian literature in English நம்ம பார்த்தோம்னா the Renaissance movement. During the 19th century, the Indian Renaissance brought together many thinkers, poets and social reformers who began to articulate a new vision for India. So 19th centuryல ஸோ இந்தியாவை சேர்ந்த நிறைய திங்கர்ஸ், நிறைய ஃபிலோசாஃபர்ஸ், திங்கர்ஸ் அண்ட் பொயட்ஸ், சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு நியூ விஷனை வந்து இந்தியாவில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ரைட்டர்ஸ் லைக் பங்கிம் சந்திர சட்டோத்பத்யா அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் வேர் சென்ட்ரல் ஃபிகர்ஸ் இன் திஸ் மூமெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரினைசன்ஸ் மூமெண்ட்டோட சென்ட்ரல் ஃபிகர்ஸ் நம்ம சொல்லலாம். விச் சாட் டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. ஸோ இது வந்து எந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த ட்ரெடிஷனுக்கும் மாடர்னிட்டிக்கும் உண்டான அந்த கேப்பை வந்து அது ஃபில் பண்ணுச்சு. So nationalism and freedom struggle. So writers such as Subramania Bharati, Lala Rajpat Rai and others were influenced by nationalistic movement for independence. So இவங்கெல்லாம் நமக்கு தெரியும், they were freedom fighters. So their writings reflects the political and social upheavals of their time. So அவங்க வந்து அந்த டைம்ல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் இந்த சோஷியல் சேஞ்சஸை பற்றியெல்லாம் அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. அண்ட் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் நம்ம பார்க்குறோம். ஸோ போஸ்ட் கொலோனியல்னா ஆஃப்டர் the British rule, after independence. The post-independence period saw the emergence of a new literary voice that critically examined the legacy of colonialism. So in the post-independence period வந்து எதை வந்து பார்த்துச்சுன்னா நியூ லிட்ரரி வாய்ஸ் இமர்ஜ் ஆகிறத வந்து பார்த்தது. அது எதை எக்ஸாமின் பண்ணுச்சுன்னா லெகசி ஆஃப் கொலோனியலிசமை வந்து அதை எக்ஸாமின் பண்ணுது. ஸோ லெகசி ஆஃப் கொலோனியலிசம் இன் த சென்ஸ் அவங்க அந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து விட்டுட்டு போன விஷயங்கள், ஸோ அவங்க மூலியமாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை அது வந்து எக்ஸாமின் பண்ணுது. ரைட்டர்ஸ் லைக் சல்மான் ருஷ்டி, விக்ரம் சேத், அருந்ததி ராய் have used their work to critique the post-colonial state of India. ஸோ இந்த மூணு ரைட்டர்ஸுமே அவங்களோட அந்த ரைட்டிங்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேஜிக்கல் ரியாலிசம். ஸோ இந்த மூமெண்ட் மேஜிக்கல் ரியாலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூமெண்ட். ஸோ இதை வந்து எதை பாப்புலரைஸ் பண்ணுது, இதை வந்து யார் பாப்புலரைஸ் பண்ணுறாங்கன்னா பாப்புலரைஸ்டு பை ரைட்டர்ஸ் லைக் சல்மான் ருஷ்டி, அமிதாவ் கோஷ், combines a realistic descriptions of everyday life with magical and fantastical elements. ஸோ இவங்க இந்த ரெண்டு ரைட்டர்ஸும் அந்த டே டு டே நடக்கிற அந்த ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸை ஃபேண்டசியோட மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து காமிக்கிறாங்க. அதனால அது என்னன்னு நம்ம சொல்கிறோம், மேஜிக்கல் ரியாலிசம்னு சொல்கிறோம். மேஜிக்கல் ரியாலிசம் has become a hallmark of Indian literature in English. இது வந்து ஒரு ஹால்மார்க் ஆயிடுச்சு இந்தியன் இங்கிலீஷ்க்கு வந்து இது வந்து ஒரு ஹால்மார்க் ஆயிடுச்சு. எவ்ரிபடி has started writing in that particular style, magic realism. So allowing writers to explore complex social and political issues through innovative storytelling techniques. So இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கா வந்து மாறிடுச்சு. ஸோ இவர் என்னென்ன ஃபேமஸ் புக்கர் ப்ரைஸ் வின்னர்ஸ், யாரெல்லாம் ஃபேமஸ் புக்கர் ப்ரைஸ் வின்னர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அருந்ததி ராய் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு 1997. விஎஸ் நாய்பாலுக்கு வந்து கிடைக்குது எந்த ஒர்க்குக்காகனா இன் அ ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற ஒர்க்காக 1971 புக்கர் ப்ரைஸ் கிடைக்குது. அண்ட் சல்மான் ருஷ்டி த மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒர்க்கு 1981 கொடுத்துருக்காங்க. கிரண் தேசாயும் ஒரு புக்கர் ப்ரைஸ் வின்னர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2006. அண்ட் ஒரு சில இந்தியன் ரைட்டர்ஸை ஷார்ட் லிஸ்டும் பண்ணியிருக்காங்க புக்கர் ப்ரைஸ்க்கு. ஸோ அவங்க யாருன்னா ரோஹிந்தன் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரைட்டர். ஸோ எந்த ஒர்க்குக்காகனா எ ஃபைன் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்காக 1996. விக்ரம் சேத்க்கு எ சூட்டபிள் பாய் அப்படிங்கிற ஒர்க்காக 1993. அமிதாவ் கோஷ்க்கு த கிளாஸ் பேலஸ் 2001 அண்ட் சி ஆஃப் பாப்பீஸ் 2008. இவங்க எல்லாமே புக்கர் ப்ரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். ஸோ இங்கிலீஷ் ரைட்டர்ஸில் யாருக்கெல்லாம் சாகித்ய அகாடமி வின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா யாருக்கெல்லாம் சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா notable winners include R.K. Narayan 1960 for his novel The Guide, and which explored themes of identity, morality and social changes in India.
அண்ட் அமிதா கோஷ் 1990ல த ஷேடோ லைன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்காக அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ எ நாவல் தட் டெல்வ்ட் இன்டு த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ அமிதாப் கோஷ் வந்து அதில் மேஜிக் ரியாலிசம் டெக்னிக் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கும் அதில் இருக்கும் ஷேடோ லைன்ஸில். அண்ட் விக்ரம் சேத் 1993ல சூட்டபிள் பாய் அப்படிங்கிற ஒர்க்காக அவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூட்டபிள் பாய் எதை பற்றினா எ ஸ்வீப்பிங் ஃபேமிலி சாகா தட் எக்ஸ்ப்ளோர்ட் த இன்ட்ரிகசிஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இதில் அந்த இந்தியன் சொசைட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணது, இந்தியன் சொசைட்டியோட கல்ச்சர், இந்தியன் சொசைட்டியோட பாலிடிக்ஸ் எல்லாம் விக்ரம் சேத்தோட சூட்டபிள் பாய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ அனிதா தேசாய்க்கு ஃபயர் ஆன் த மவுண்டெயின் அப்படிங்கிற நாவலுக்கு வந்து அந்த சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்குது. ரஸ்கின் பாண்டுக்கு வந்து ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு சில்ட்ரன் லிட்ரேச்சர், ஸோ அதுக்கு வந்து ஆன் த ஹோல் அவருக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, சாகித்ய அகாடமி அவார்ட். அருந்ததி ராய்க்கு வந்து 1997ல காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டும் கிடைச்சிருக்கு. எ நாவல் தட் எக்ஸ்ப்ளோர்ட் த இன்டர்ட்வைன்ட் லைஃப்ஸ் ஆஃப் டூ இந்தியன் ட்வின்ஸ் growing up in Kerala. நமக்கு prescribed work தான் இது, delving into themes of family, love and social hierarchy. அண்ட் முல்க்ராஜ் ஆனந்த்க்கு வந்து 1971ல மார்னிங் ஃபேஸ் அப்படிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது எந்த தீம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுன்னா தீம் ஆஃப் ஐடென்டிட்டி, மொராலிட்டி அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இன் ரூரல் இந்தியாவை இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ கமலா தாஸ்க்கு 1984ல இந்த அவார்ட் கிடைக்குது, சாகித்ய அகாடமி அவார்ட். எதுக்காகனா அவங்களோட பொய்ட்ரி கலெக்ஷனுக்கு, கலெக்டட் போயம்ஸ்க்கு, விச் ப்ரோவ் த தீம்ஸ் ஆஃப் லவ், ஐடென்டிட்டி அண்ட் ஃபெமினிசம். ஸோ இது அந்த பொய்ட்ரி கலெக்ஷனில் அவங்க ப்ரோவ் பண்ண தீம்ஸ், அவங்க கையில் ஹேண்டில் பண்ண தீம்ஸ் எதுனா லவ், ஐடென்டிட்டி, ஃபெமினிசமை பற்றி அவங்க பேசியிருக்காங்க இதில். ஸோ நோபல் லாரட்ஸ் இன் இந்தியான்னு யாரை நம்ம பார்க்குறோன்னா தாக்கூர் 1913ல, ரூடியார்ட் கிப்ளிங் 1907ல, விஎஸ் நாய்பால் 2001, இவங்கெல்லாம் நோபல் லாரட்ஸ் இன் இந்தியா. ஸோ ரோல்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் இன் காமன்வெல்த் லிட்ரேச்சர். நம்ம இந்தியன் லிட்ரேச்சரோட ரோல் என்ன காமன்வெல்த் லிட்ரேச்சரில்? ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. எதை ஷேப் பண்ணுறதுக்குன்னா லிட்ரரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் காமன்வெல்த்தை வந்து ஷேப் பண்ணுறதுக்கும் இந்தியன் லிட்ரேச்சர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. With India being one of the largest and most populous countries in Commonwealth, its literature has had a profound impact on the region. ஸோ நம்ம இந்தியா வந்து மோஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி ப்ளஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரியும் கூட. ஸோ இது வந்து இட் ஹஸ் பிளேட் அ ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் ஆன் த ரீஜன், காமன்வெல்த் ரீஜனில் இது ஒரு ப்ரொஃபவுண்ட் இம்பேக்டை ப்ளே பண்ணுது. இந்தியன் ரைட்டர்ஸ் சச் அஸ் ஆர்.கே. நாராயண், சல்மான் ருஷ்டி, அருந்ததி ராய் have not only gained international recognition but also have influenced the literary styles and themes of other Commonwealth countries. ஸோ நம்ம அந்த ரைட்டர்ஸ் ஆர்.கே. நாராயண், சல்மான் ருஷ்டி, அருந்ததி ராய் வந்து இந்தியன் recognized they were not only recognized as international writers, international fame மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல, but they also influenced other writers in the Commonwealth countries. Indian literature have also contributed significantly to the diversity of Commonwealth literature. So Indian literature எதுக்கும் contribute பண்ணிருக்குன்னா அந்த diverse Commonwealth literature-க்கு அது contribute பண்ணுது. With its rich cultural heritage and complex social dynamics, India has provided a unique perspective on human experience. So in the rich cultural heritage, இந்தியாவோட ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜாலையும் அண்ட் நம்மளோட அந்த காம்ப்ளெக்ஸ் சோஷியல் டைனமிக்ஸும் நல்ல ஒரு தீமாக இருந்திருக்கு அதை பற்றி எழுதுறதுக்கு, பேசுகிறதுக்கு. இந்தியா ஹஸ் ப்ரொவைடட் a unique perspective on human experience. ஸோ இந்தியாவால் ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவை வந்து போர்ட்ரே பண்ண முடியுது. We stand unique among other countries because we stand diverse in culture, we stand diverse in social dynamics. So we have lot to talk about us. ஸோ அந்த நம்ம பேசுறதுல நம்மளை பற்றி பேசுறது மற்றவங்களுக்கு வந்து நம்ம எப்படி தெரியணும்னா யூனிக்காக இருக்கு. நம்ம வந்து we sound unique in front of other countries. So Indian writers have explored themes such as colonialism, identity, social justice, which have resonated with readers across Commonwealth. So Indian writers handle பண்ற themes எல்லாம் colonialism பற்றி பேசுறாங்க, identity பற்றி பேசுறாங்க, they talk about social justice. So this has it has its own echo among the readers in Commonwealth. The inclusion of Indian literature in Commonwealth literary canons has enriched the literary landscape and provided a more nuanced understanding of the region.
ஸோ இந்தியன் லிட்ரேச்சரை அந்த காமன்வெல்த் லேண்ட்ஸ்கேப்பில் இன்க்ளூட் பண்ணது, இட் ஹாஸ் கிவன் அ யூனிக் வே ஆஃப் நோயிங் திங்ஸ். ஸோ நம்மளை பற்றி நம்ம வந்து யூனிக்காக சொல்கிற விஷயத்த வந்து யூனிக்காக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன் ரைட்டர்ஸ் ஹவ் சேலஞ்ச் த டாமினன்ட் வெஸ்டர்ன் நரேட்டிவ்ஸ் அண்ட் ஆஃபர்ட் ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து அந்த டாமினன்ட் வெஸ்டர்ன் நரேட்டிவ்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்க அதுக்கு பதிலாக நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறது, கல்ச்சரை பற்றி பேசுறது, நம்மளோட ஐடென்டிட்டி அடையாளத்தை பற்றி பேசுறதுன்னு அவங்க வந்து we have our own way of telling things. Writers, நம்ம Indian writers, they have their own style of telling things. The works of Indian writers such as Amitav Ghosh, Vikram Seth have subverted traditional notions of colonialism and imperialism, providing a more nuanced understanding of the complex power dynamics at the play. ஸோ அமிதாப் கோஷ், விக்ரம் சேத் எல்லாம் எதை சப்வர்ட் பண்ணுறாங்க, எதை சபார்டினேட் பண்ணுறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் நோஷன்ஸ், கொலோனியலிசம்னா வந்து இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் நோஷன்ஸை வந்து நோஷன்ஸையும் இந்த இம்பீரியலிசம் அவங்க வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணல. தே சப்வர்ட், அதை வந்து சபார்டினேட் பண்ணிட்டாங்க. whereas they give importance to Indian traditions, Indian culture. In recent years, Indian literature has continued to play a vital role in shaping literary landscape of Commonwealth. So நம்ம இப்போ ரீசெண்டாக இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து we have our own place in the landscape of Commonwealth literature. With the rise of new literary voices and styles, Indian literature has gained a dynamic and evolving force. ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் வந்து அதுக்கான இடத்தை காமன்வெல்த் கண்ட்ரீஸில் அது பிடிச்சிருச்சு. ஸோ த ரெகக்னிஷன் ஆஃப் இந்தியன் ரைட்டர்ஸ் such as கிரண் தேசாய், அரவிந்த் அதிகா, so through major literary awards has further cemented India's position as major literary hub within the Commonwealth. ஸோ நம்மளோட ரைட்டர்ஸ் கிரண் தேசாய், அரவிந்த் அதிகா மாதிரி இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க காமன்வெல்த் கண்ட்ரிஸ் மத்தியில். ஸோ நம்ம வரக்கூடிய சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம we shall look at the topics that are given. நம்ம என்னென்ன டாபிக்ஸ் நம்ம வந்து அந்த இண்டெக்ஸில் பார்த்தோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஒன் ஆஃப்டர் தி அதர் நம்ம பார்க்க போகிறோம். Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.